வணக்கம். நம்ம எல்லாருமே மேக் இன் இண்டியா திட்டம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது ஜெயிக்கணும்னா நம்ம ஊர் உற்பத்தியாளர்கள் உலக சந்தையில நின்னு ஜெயிக்கணும் இல்லையா? ஆனா பாருங்க, ஜிஎஸ்டி சட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன விதி நம்ம கம்பெனிகளோட வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடையா நிக்குது. அது என்ன பிரச்சனை? அது எப்படி சரி பண்றது? வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா ஒரு கொள்கை ஆலோசகர் கண்ணோட்டத்துல அலசி ஆராயலாம். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். நம்ம அரசாங்கம் போட்ட ஒரு சட்டம் எப்படி நம்ம சொந்த தொழில் முனைவோர்களுக்கே பாதகமா அமையுது? நாம இறக்குமதி பண்ற பொருட்களை விட நம்ம ஊர்ல தயாரிக்கிற பொருட்களோட விலை ஏன் அதிகமாகுது? இது யதார்த்தமா நடக்குதா இல்ல நம்ம கொள்கையிலேயே எங்கேயோ கோளாறு இருக்கா? இதுக்கான பதில தான் நாம இப்ப தேட போறோம். உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு பதிலா இப்போ இருக்கிற ஒரு ஜிஎஸ்டி விதி நம்ம உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஃபைன் போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வேணும்னே செஞ்சாங்களா இல்ல கவனிக்காம விட்டுட்டாங்களாங்கிற விவாதத்தை விட இந்த சட்டப்படையால நம்ம தொழில்துறைக்கு ஏற்படுற பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். முதல்ல அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிரச்சனையோட ஆணி வேறே இதுதான். இப்ப நீங்க ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னா அதுக்கு வாங்குற மூலப்பொருள்களுக்கும் அதாவது கூட்ஸுக்கும் வரி கட்டுவீங்க, பயன்படுத்துற சேவைகளுக்கும் அதாவது சர்வீசஸ்க்கும் வரி கட்டுவீங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா மூலப்பொருட்களுக்கு நீங்க கட்டின வரியை மட்டும்தான் உங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா திரும்ப கொடுக்குது. ஆனா நீங்க வாங்கின சேவைகளுக்காக கட்டின வரி இருக்கு இல்லையா, அது அவ்வளவுதான் கோவிந்தா. அந்த பணம் உங்களுக்கு நஷ்டம்தான். இந்த சிக்கல் ஒரு பேக்கரிக்கு மட்டும் இல்ல, நாட்டில் இருக்கிற எல்லா உற்பத்தியாளர்களுக்கும் இதே நிலைமை தான். சரி, இப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கலான காரணத்தை பத்தி பாப்போம். இத தலைகீழ் வரி கட்டமைப்பு, அதாவது இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இந்த பேரை கேட்டோன்னே பயந்துராதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். இத புரிஞ்சுக்கிட்டா மொத்த பிரச்சனையோட வேரையே நாமே பிடிச்சிடலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நீங்க ஒரு பிஸ்கட் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வாங்குற மூலப்பொருட்களுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டுறீங்க. ஆனா நீங்க தயாரிச்சு விக்கிற அந்த ஃபைனல் பிஸ்கட் பாக்கெட்டுக்கு வெறும் 5% தான் ஜிஎஸ்டி. இப்படி உள்ள வர்ற பொருளுக்கு டாக்ஸ் அதிகமாகவும் வெளியே போற பொருளுக்கு டாக்ஸ் கம்மியாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் தலைகீழ் வரி கட்டமைப்பு. எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். இதனால ரெண்டு பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. ஒன்னு, உங்க பணம் அரசாங்கத்துக்கிட்ட லாக் ஆகிடுது. இதைத்தான் பிளாக்ட் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்றோம். உங்க கையில சுத்த வேண்டிய பணம் கவர்மெண்ட் கணக்குல போய் முடங்கிடுறதால உங்களால அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முதலீடு செய்ய முடியாம போகுது. ரெண்டாவது, இந்த திரும்ப வராத வரி இருக்கு இல்லையா, அது உங்க பொருளோட அடக்க விலையோட சேர்ந்துடுது. இதனால பொருளோட விலை அதிகமாகுது. அப்ப என்ன ஆகும்? அதே பொருளை கம்மி விலைக்கு இறக்குமதி பண்ற கம்பெனிகளோட நம்மால போட்டி போட முடியாம போயிடும். இந்த நிலைமையை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். பாருங்க, உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களுக்கு கட்டுற வரியை திரும்ப வாங்கிட முடியுது. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல ரொம்ப அவசியமான ஐடி சேவைகள், ஃபேக்டரிக்கான வாடகை, மார்க்கெட்டிங்குக்கு பண்ற விளம்பர செலவு, சட்ட ஆலோசனை, இதுக்கெல்லாம் கட்டுற ஜிஎஸ்டி திரும்ப வரவே வராது. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த முக்கியமான சேவைகளுக்கு கட்டுற வரி அவங்களுக்கு ஒரு நிரந்தர செலவா, லாபத்தை குறைக்கிற ஒரு பெரிய பாரமா மாறிடுது. இந்த பாலிசி குளறுபடியால நிஜமாவே எவ்வளவு பெரிய நிதி பாதிப்பு ஏற்படுதுன்னு இப்போ ஒரு உதாரணத்தோட விளக்கமா பார்க்கலாம். சும்மா தியரியா பேசாம நம்பர்ஸோட இதை பார்க்கும்போது தான் வலியோட தீவிரம் நமக்கு நல்லா புரியும். நாம ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியே எடுத்துக்கலாம். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். சோப்பு, ஷாம்பு, பிஸ்கட் மாதிரி பொருட்கள் தயாரிக்கிற இந்த கம்பெனிகள் பொதுவா ரொம்ப குறைஞ்ச லாபத்துல தான் இயங்குவாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். இந்த வரி அமைப்பு அவங்களை எப்படி பாதிக்குதுன்னு அடுத்த அட்டவணையில தெளிவா பார்க்கலாம். பெங்கால்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கொடுத்த இந்த கணக்கீட்டை கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஒரு கம்பெனி 100 ரூபா மதிப்புள்ள பொருளை விக்குது. அதுக்கு அவங்க வாங்குற ஜிஎஸ்டி 5%, அதாவது 5 ரூபா. ஆனா அந்த பொருளை தயாரிக்க அவங்க மூலப்பொருட்களுக்காக கட்டின ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? 6 ரூபா 6 பைசா. அவங்க வாங்கின சேவைகளுக்காக கட்டின ஜிஎஸ்டி 4 ரூபா 6 பைசா. ஆக மொத்தம் அவங்க கட்டின ஜிஎஸ்டி 10 ரூபா 12 பைசா. இப்போ அவங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய 5 ரூபாயை இந்த 10.12 ரூபாயிலிருந்து கழிச்சுக்கலாம். மீதி இருக்கிறது 5 ரூபா 12 பைசா. இந்த பணத்தை அரசாங்கம் அவங்களுக்கு திரும்ப தரணும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. சட்டப்படி மூலப்பொருட்களுக்கான வரியை மட்டும்தான் அவங்க திரும்ப கேட்க முடியும். அந்த கணக்குப்படி பார்த்தா வெறும் 2 ரூபாய் 86 பைசா தான் அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ மீதி இருக்கிற 2 ரூபாய் 26 பைசா என்னாகும்? அந்த பணம் காத்தோட காத்தா போயிடும். அதாவது அந்த 2.26% அந்த கம்பெனிக்கு நிரந்தர நஷ்டம். வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, என்னடா இது உற்பத்திக்கு வந்த சோதனைன்னு தொழில் பண்றவங்க தலையில துண்ட போட்டுக்க வேண்டியதான். ஒவ்வொரு மாசமும் அந்த 2.2% அவங்களோட லாபத்துல இருந்து உறிஞ்சப்படுது. முடங்கி போற இந்த பணம் உண்மையில கம்பெனியோட வளர்ச்சிக்கும் புதுசா வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும் பயன்பட வேண்டிய பணம். இந்த முட்டுக்கட்டைய உருவாக்குற குறிப்பிட்ட சட்டப்பிரிவு எதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ஏதோ தெரியாம நடந்த தப்பு கிடையாது. சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட ஒரு விதி. அந்த விதி தான் நம்ம உற்பத்தியாளர்களோட கைய கட்டி போட்டிருக்கு. சட்ட பகுப்பாய்விலிருந்து எடுத்த இந்த நேரடி மேற்கோளை பாருங்க, எவ்வளவு தெளிவா சொல்லுதுன்னு. இன்புட் சர்வீசஸ், அதாவது உள்ளீட்டு சேவைகளுக்கு ரீஃபண்ட் கிடையவே கிடையாதுன்னு சட்டத்திலே இருக்கு. இது ஒரு சின்ன ஓட்டை இல்ல, இது ஒரு பெரிய சுவர். உற்பத்தியாளர்கள் தாண்டி போக முடியாத ஒரு சட்டச் சுவர்.
இந்த முழு பிரச்சனைக்கு மூல காரணம் நம்ம மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி சட்டங்கள்ல இருக்கிற இந்த செக்ஷன் 54 தான். இந்த ஒரு பிரிவு மூலப்பொருட்களுக்கு மட்டும்தான் ரீஃபண்ட் உண்டுன்னு சொல்லிட்டு சேவைகளை வெளிப்படையாவே அதுல இருந்து தூக்கிருச்சு. இது ஒரு சின்ன திருத்தம் மூலமா சரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எந்த ஒரு பெரிய ஃபேக்டரியும் ஐடி இல்லாம இயங்க முடியுமா? வாடகைக்கு இடம் இல்லாம தொழில் பண்ண முடியுமா? விளம்பரம் பண்ணாம பொருளை விற்க முடியுமா? ஆனா இந்த மாதிரி அத்தியாவசியமான சேவைகளுக்கு அவங்க கட்டுற ஜிஎஸ்டி திரும்ப கிடைக்காத ஒரு நிரந்தர செலவா, ஒரு சங்க் காஸ்டா மாறிடுது. இதனால கம்பெனிகள் புது டெக்னாலஜில முதலீடு பண்றத கூட யோசிக்கிறாங்க. ஜிஎஸ்டியை எதுக்காக கொண்டு வந்தாங்க? டாக்ஸ் ஆன் டாக்ஸ், அதாவது வரி மேல வரி போடுற அடுக்கு விளைவை ஒழிக்கிறதுக்கு தான். ஒரு பொருளோட விலையில திரும்ப திரும்ப வரி சேரக்கூடாதுங்கிறது தான் அதோட அடிப்படை கொள்கை. ஆனா இந்த செக்ஷன் 54 என்ன பண்ணுதுன்னா, சேவைகளுக்கான வரிய ஒரு செலவா மாத்தி மறைமுகமா அதே அடுக்கு விளைவை திரும்பவும் உருவாக்குது. இது ஜிஎஸ்டியோட ஆன்மாவுக்கே எதிரான ஒரு செயல். சரி, பிரச்சனை என்ன, அதோட தீவிரம் என்னன்னு ரொம்ப விளக்கமா பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு தீர்வு என்ன, இதிலிருந்து முன்னோக்கி போறதுக்கு என்ன வழி, அத பத்தி பார்ப்போம். உற்பத்தியாளர்களோட கையில மாட்டி இருக்கிற இந்த விலங்கை எப்படி உடைக்கிறது, ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன செய்யணும்? நாம இதை ஏதோ ஒரு சின்ன அக்கவுண்டிங் பிரச்சனையா பார்க்கவே கூடாது. இது இந்திய உற்பத்தியாளர்களுக்கு, குறிப்பா உலக சந்தையில சைனா பொருட்களோட போட்டி போடுற நம்ம கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு ரீதியான குறைபாட்டை, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஸ்அட்வான்டேஜை உருவாக்குது. அவங்களோட பணப்புழக்கத்தை குறைச்சி அவங்களோட திறனை கட்டுப்படுத்தி உலக அரங்கில் அவங்கள பின்தங்க வைக்குது. தீர்வு ரொம்ப நேரடியானது, ரொம்ப தெளிவானது. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு இது ஒரு நேரடியான பரிந்துரைன்னே சொல்லலாம். முதலாவதா, சட்டத்தோட பிரிவு 54ல ஒரு திருத்தம் கொண்டு வரணும். ரெண்டாவதா, அந்த திருத்தம் மூலமா மூலப்பொருட்களை போலவே உள்ளீட்டு சேவைகளுக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாம வரிக்கடன் ரீஃபண்டை அனுமதிக்கணும். மூணாவதா, இதை செஞ்சிட்டா போதும், நம்ம உள்நாட்டு உற்பத்தியாளர்களோட போட்டித்தன்மை தானா அதிகமாகி மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு ஒரு உண்மையான ஊக்கம் கிடைக்கும். கடைசியா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இந்த ஒரே ஒரு சின்ன சட்ட திருத்தம் மேக் இன் இந்தியா திட்டத்தோட முழு திறனையும் வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு திறவுகோல் அமையுமா? இந்த சீர்திருத்தம் நம்ம உற்பத்தியாளர்கள் உலக அரங்களை ஜெயிக்கிறதுக்கு தேவையான ஒரு சமமான வாய்ப்பை வழங்குமா? இதை பத்தி நீங்க தான் சிந்திக்கணும். இந்த விரிவான தகவல்கள் எல்லாமே தி ஹிந்து பிசினஸ் லைன் செய்தித்தாளில் வெளியான ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டது. இன்னும் பல வணிகம் சார்ந்த ஆழமான செய்திகளை தெரிஞ்சுக்க பிசினஸ் லைன் நாளிதழை வாங்கி படிச்சு பயன்பெறுங்கள். இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். எங்க பிக் கன்சல்டன்சி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த தலைப்பை பத்தி நாங்க ஆழமா ஆலோசனைன்னு நீங்க பரிந்துரைக்கலாம். உண்மையிலே எங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பினா இந்த இணைப்பை உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைப்பதன் மூலம் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்யலாம். நன்றி.